Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு highly requested video அப்படினே சொல்லலாம். Fondant ஓட basics பத்தி நீ வந்து நான் கொஞ்ச நாளைக்கு fondant series போடலாம் அப்படினு நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம சேனல்ல. So அதனால first topic என்ன அப்படினா நம்ம fondantக்கு யூஸ் பண்ற பேசிக்கான tools and வந்து ingredients என்னென்ன அப்படிங்கறது நம்ம டீடைலா பார்க்க போறோம். இது ரொம்ப beginner friendlyயான டாபிக் தான். இந்த tools and ingredients எல்லாம் இருந்துச்சுனாலே போதும் நம்ம வந்து fondant ஈஸியாவே செஞ்சு முடிச்சிரலாம். ஒரு advanced லெவல்லயே செஞ்சிரலாம். நான் இந்த வீடியோ வந்து நிறைய பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன். So இது வந்து first ஒரு series மாதிரி பண்றதுல first video னு வெச்சுக்கோங்க. So tools and ingredients கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஓட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு மட்டும் இல்ல நான் எல்லா வீடியோஸ்லயுமே வந்து நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் ஓட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. நம்ம ஃபாண்டன்ட்க்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தறலாம். முதல்ல வந்து ஃபாண்டன்ட்க்கு யூஸ் பண்ற இந்த சிலிகான் மேட். இதுதான் வந்து நம்ம ஃபாண்டன்ட்க்கு யூஸ் பண்ற சிலிகான் மேட். இது வந்து ஈஸிலி வாஷபிள். ஸோ நம்ம ஃபாண்டன்ட் தேய்க்கிறப்போ கீழே வந்து இதை நம்ம விரிச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு சர்ஃபேஸாக இருக்கும். அண்ட் இது வந்து தேய்க்கிறப்போ ரொம்ப ஒட்டாது நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர்லாம் டஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா. அப்புறம் பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சைட்லேயே இருக்கு. இன்ச்சஸ்லயும் சென்டிமீட்டர்ஸ்லயும் வந்து அந்த சர்க்கிளில் நம்ம ஃபாண்டன்ட் விரிக்கிறதுக்கு நம்மளுக்கு அளவு தெரியும். ரெண்டாவது ரோலிங் பின். ஸோ இந்த ரோலிங் பின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்டன்ட் வந்து நல்லா ஸ்மூத்தாக தேய்க்கிறப்ப வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த ரோலிங் பின் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட இந்த ரோலிங் பின் இல்லை அப்படின்னா நார்மலாக சப்பாத்திக்கு தேய்ப்போம்ல அந்த பின் இருந்தாலே போதும் நம்ம தேய்ச்சிடலாம். மூணாவது மாடலிங் டூல் செட். இந்த மாடலிங் டூல்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஃபிள்ஸ் அப்புறம் வந்து ஃபாண்டன்ட்ல வந்து இந்த சின்ன சின்ன பென்ஸ் கர்வ்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு இது வந்து மெயினாக எதுக்குன்னா கொஞ்சம் இந்த இன்ட்ரிகேட் டீடைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும். ஃபிளார்ஸோட பெட்டல்ஸ் எல்லாம் அந்த ஷேப் கொண்டு வரக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாலாவது ஷார்ப்பான ஒரு கட்டிங் நைஃப் வேணும். அப்புறம் இந்த நைஃப் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ப்ரிசைஸாக கட் பண்ணி கொடுக்கறதுக்கு மோஸ்ட்டாக நான் என்னோட எல்லா ஃபாண்டன்ட் ஒர்க்ஸ் கூட இதை யூஸ் பண்ணுறேன். பயங்கர ஷார்ப்பாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக கட் பண்ணுறதுக்கும் வரும். இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் வாங்கியிருக்க இந்த செட்டில் வந்து இன்னொரு பிளேடும் கொடுத்துருக்காங்க. இது வந்து சும்மா ஸ்பேருக்கு, அது பிளண்ட் ஆயிடுச்சுன்னா இது நம்ம மாற்றிக்கலாம். அஞ்சாவது பிளஞ்சர் கட்டர்ஸ். இந்த பிளஞ்சர் கட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது இந்த பட்டர்ஃப்ளை இது, அதனால நான் வந்து பட்டர்ஃப்ளை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பேசிக்கான சிலது மட்டும் வாங்கி வச்சுட்டாலே போதும். இதில் வந்து எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு செட்டாக வாங்குறதுனால வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவையான பீசஸ் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். இது வந்து நல்லா கட் பண்ணி கொடுத்துரும். ஆறாவது குக்கி கட்டர்ஸ். இது நம்மளோட நார்மலான குக்கி கட்டர்ஸ் தான். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வச்சுருக்கேன், டிஃப்ரெண்ட் சைஸஸில் வச்சுருக்கேன். இதுவும் நம்மளுக்கு ஃபாண்டன்ட்ல யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏழாவது பெயிண்ட் பிரஷ். இது வந்து நம்ம நார்மலா பெயிண்டிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பிரஷ். சொன்ன மாதிரி நம்ம பெயிண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பெயிண்ட் பிரஷ் தான். இது வந்து நான் ஒரு செட்டாக வாங்கி வச்சிட்டேன். ஏன்னா நிறைய இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எடிபிள் க்ளூ ஸ்டிக் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஃபாண்டன்ட் கார்ன்ஃப்ளவர்ல ஆயிடுச்சுன்னா அதை டஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2-3 பிரஷ் போதுமான அளவு இருக்கும். நான் வந்து அப்படியே ஒரு செட்டாக வாங்கி வச்சிட்டேன். எட்டாவது ஒரு ஸ்கியூவர். இந்த ஸ்கியூவர் மெயினா பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஷேப் டூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல பிகினர் ஸ்டேஜுக்கு கண்டிப்பா வேணுங்கிறது இல்ல. அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவர் வாங்கிட்டீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மோஸ்டா நான் இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த சைடு யூஸ் பண்ணிக்குவேன். ரொம்ப கம்மி குவான்டிட்டிஸ் மெஷர் பண்றதுக்கு இந்த சைடுல எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன்பதாவது ஃபாண்டன்ட் ஸ்மூத்தர். இந்த ஸ்மூத்தர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சோ ஃபாண்டன்ட் கேக்ஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்மூத்தர்ஸ் வந்து ரொம்ப அவசியம். நல்லா ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வாங்குறப்போ ஒரு ஸ்மூத்தர் பத்தாது, 2 ஸ்மூத்தர் இருந்தா தான் வந்து ஒர்க் பண்ண முடியும். பத்தாவது இந்த ஆல்பபெட் நம்பர் மோல்ட். நான் வந்து A to Z வரைக்கும் எல்லா லெட்டர்ஸும் 0 to 9 வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் வச்சிருக்கேன். அது இல்லாமல் கொஞ்சம் இந்த ஹேஷ்டேக் அண்ட் சிம்பிள் காலன் செமிகாலன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான கட்டர் தான். ஏன்னா பர்த்டே மெசேஜ் எல்லாம் ஃபாண்டன்ட்ல கட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவுதான். இதெல்லாம் தான் வந்து ஒரு பேசிக்கான ஃபாண்டன்ட் நம்ம செய்யறதுக்கு யூஸ் பண்ற டூல்ஸ். இதை தவிர்த்து நம்ம இப்போ இன்கிரிடியன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா பார்த்தரலாம். முதல்ல வந்து ஃபாண்டன்ட். ஸோ ஃபாண்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேற எதுவும் இல்லை, சுகர் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட கேக்ஸை கவர் பண்ணுறதுக்கு, அப்புறம் நம்ம ஏதாவது ஃபிகரின்ஸ் எல்லாம் பண்ணுறோம், ஷேப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸில் இருக்குது. நான் வந்து 1 kg வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் ஃபாண்டன்ட் எப்பவுமே வந்து நம்ம ஏர்டைட் பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணணும். கொஞ்சம் கூட அது மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் எப்பவுமே போட்டு வச்சிருக்கிறது சேஃப். வெளியே எடுத்து அப்படியே விட்டிங்கன்னா ஸ்டிக்கி ஆயிரும். இப்போ பாருங்க இது எவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு இது யூஸ் பண்ணிட்டு மீதியை வந்து அதே மாதிரி பாக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வீட்லேயே ஃபாண்டன்ட் எப்படி செய்யறது அப்படின்னு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
ரெண்டாவது டைலோஸ் பவுடர். டைலோஸ் பவுடர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபாண்டன்ட் எலாஸ்டிக்கா இருக்கிறதுக்கும் சீக்கிரம் நம்ம ஃபாண்டன்ட் ட்ரை ஆக்கி கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்றோம். நிறைய பேர் டைலோஸ்க்கு பதிலா சிஎம்சி யூஸ் பண்றதா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஎம்சி டைலோஸ்ங்கிறது வேற கிடையாது. டைலோஸோட மெயின் இன்கிரிடியன்ட்டே பாத்தீங்கன்னா சிஎம்சி தான். சிஎம்சி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்டல் ஷேப்ல இருக்கும். டைலோஸ் வந்து வேற நல்லா ஃபைன் பவுடரா இருக்கும். ஃபர்ஸ்ட் சிஎம்சின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ண பிராண்ட் பேர் தான் வந்து டைலோஸ். ஆனா அது காலப்போக்கில் வந்து டைலோஸ் பவுடர் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சுங்கிறாங்க. ஆனா விசிபிள் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து சிஎம்சி வந்து கம்மியா இருக்கும். அண்ட் சிஎம்சி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்டல் ஷேப்ல இருக்கும். டிசால்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். டைலோஸ் பவுடர் ஃபைனா இருக்கிறதுனால சீக்கிரம் டிசால்வ் ஆயிரும். சோ அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மூணாவது ஜெல் ஃபுட் கலர்ஸ். எப்பவுமே வந்து ஜெல் ஃபுட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். லிக்விட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாண்டன்ட்டை கொலன்னு ஆக்கிரும். ஸோ அதனால எப்பவுமே நம்ம ஃபாண்டன்ட்டை கலர் பண்ணணும்னா ஜெல் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் நம்மளோட சேஃப் பெட். நாலாவது கார்ன்ஃப்ளவர். ஃபாண்டன்ட்ங்கிறது வெறும் சுகர் பேஸ்ட் தானே. ஸோ அதனால வந்து இது ஸ்டிக்கியா இருக்கும். ஸோ ரொம்ப கையில ஒட்டக்கூடாது, பேக்கிங் மேட்ல ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் கையிலயும் மேட்லயும் டஸ்ட் பண்ணிட்டு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா ஈஸியா வந்துடும். அஞ்சாவது எடிபிள் க்ளூ. எடிபிள் க்ளூங்கிறது ரெண்டு ஃபாண்டன்ட்டை வந்து ஸ்டிக் பண்றதுக்கு. ஸோ இந்த க்ளூ வந்து நான் வீட்லயே செஞ்சது தான். நிறைய பேர் கடையில் வாங்கிக்குவாங்க. கடையில் வாங்குறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ நான் இது வீட்லயே தான் செஞ்சேன். இது எப்படி செய்யறது அப்படின்னு அடுத்த வீடியோவே போட்டுறேன். போட்டுட்டேன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்க. ஆறாவது ஐசிங் சுகர். இது வந்து நம்ம கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவும் சுகருங்கிறதுனால சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்டிக்கியா போயிடும். அதனால நான் மோஸ்ட் ஐசிங் சுகர் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். கார்ன்ஃப்ளவர் தான் ஆட் பண்ணிக்குவேன். இனி நான் அடுத்த வீடியோல ஃபாண்டன்ட்டை எப்படி கேக்கை கவர் பண்றதுக்கும் ஃபிகரின் செய்யறதுக்கும் ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். ஸோ அவ்வளவுதான். இதெல்லாம் தான் வந்து பேசிக்கா ஒரு ஃபாண்டன்ட்டுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் இன்கிரிடியன்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இருந்தாலே போதும், ஒரு நல்ல லெவல்ல வந்து நம்ம கேக் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வந்து இனி அட்வான்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக போக இன்னும் கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு பிகினருக்கு இது போதுமான அளவு இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த வீடியோ பத்தின தாட்ஸ் என்ன, இந்த மாதிரி சீரிஸ் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ், என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.